வணக்க நேயர்களே, நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த அற்புதமான இடம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேலம் 5 ரோட்டில் ஒரு திருநங்கையால் உருவாக்க கோவில் தாங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயில் அதுக்கு முன்னாடி இந்த கோயில் எங்கே இருந்து வந்தது அப்படின்றத, அதோட விளக்கம், இதோட கோயிலோட வரலாறு அப்படின்றத நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம திருநங்கை அந்த அம்மா நம்மக்கிட்ட பேச போகிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இந்த கோயிலோட வரலாறு கரத்திலே ஆணைமுகத்திலே எந்திரம் நிறமல நந்தி மகனை ஞான குழந்தைனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே விநாயக பெருமானே. 5 கரத்திலே ஆணைமுகத்திலே எந்திரம் இளம்பெறும் நந்தி மகன் ஞான குழந்தைனை புந்தியில் போற்றடிகின்ற விநாயக பெருமானே. இந்நேர வேளையிலே இந்த வர்ணித்து அழைக்கும் பொழுது எந்த முகம் ஆயினோ அந்த பூஜ முகம் பார்த்து எங்கள் விக்னராஜா விக்னேஸ்வரா பூஜ முகம் பார்த்து வருவாய் விநாயக பெருமானே. மாயவன் தங்கனி மரகத வல்லினி மணிமந்திரகாரிணியே, மாயவன் தங்கனி மரகத வல்லினி மணிமந்திரகாரிணியே, மாயா சொரூபிணி மலரசன் மகாநதியே, தாயே மீனாட்சி சர்க்குணவல்லினி தயாநிதி விசாலாட்சினி, தரணியில் பெயர் பெற்ற விரிநாயகசரணம் அம்மா, பிரபண்ண சுரூபிணி பிரசன்ன வல்லினி ஆய்மகமாயினியே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ தட்டாங்குட்ட மாரியம்மன். இந்நேர வேலையில் அம்மாவை வருந்தி அழைத்து வகு நேரம் கூப்பிட்டு அழைச்சி அம்மா எந்த முகம் ஆயினோ அந்த பூஜை முகம் பார்த்து வருவாய் மாறிகா பாருங்க. முதிங்கையா கணபதியே கணபதியே கணாருங்கையா ஒரு தன் மகனே, அப்பா நீ முன் பிறந்த கற்பகமே கையா ஒருமை பொருளே, முன் பிறந்த தொந்தி நல்ல கையா நீ வயிற்றோனே எரிச்சாலி அப்பா நீ வாகுனானே வயிற்றோனே, அரசமரங்கப்பா நீ பிள்ளையாரே மன்னித்து அப்பா நாங்கள் அழைக்க ஐயா உன தேடுவானோ நீ வருவங்கப்பா நீ சன்னதிக்கு தேடுவானோ உமையவாரு ஆறு நல்ல நாயா ஒரு மகமாயி மணிமந்திர அம்மா நீ சேகரியா மாறி உன்ன நாங்களைக்க கூடதோன தாயே நீ வந்திடம்மா அருமாறி நாயா நீ உருமாறி ஆயிரந்தங்காயா நீ கண்ணுடையா உருமாறி மாறி கண்ணு வாயிரம் தாயே நீ கண்ணுடையா முத்து மாறி நாயா நீ பேருடையா கண்ணுடையா உமையவாரே ஏந்துவது. வணக்கங்க. இப்போ உங்க பேர் என்ன சொல்லுங்க? என் பேர் சுதாமா. இப்போ சுதாமானா அப்படின்னா நீங்க எத்தனை வருஷம் இந்த இதில் இருக்கிறீங்க?
நான் ஒரு 35 வருஷமாக இருக்கிறேங்க. 35 வருஷமா? 35 வருஷமாக அது திருநங்கையில் நான் திருநங்கையாக மாறி 35 வருஷம் ஆகுதுங்க. ஏன்னா இந்த ரீசெண்டாக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபோட்டோஸ் வந்திருக்குது. இப்போ நம்ம பேஸ்புக்கில் போகிறப்ப எனக்கு ரீசெண்டாக தான் இந்த ஃபோட்டோஸ் வந்திருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோஸ் வர்றப்ப எனக்கு வந்து என்னென்னா இந்த கோயிலோட பார்த்தோன்னா எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு அம்மன் இருக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி சில பக்தர்களுக்கும் அது தெரியலை. அப்படிங்கன்னா இது திருநங்கையால் உருவாக்கப்பட்ட கோயிலா இல்லை தனிப்பட்ட கோயிலுங்களா? இல்லை, திருநங்கைகள் தான் உருவாக்கணும். நாங்கள் சேர்ந்து நாங்கள் இங்கே இருக்கிற எங்கள் பிள்ளைங்களை வச்சு நாங்கள் உருவாக்கின கோயில் தான் இது. ஓகேம்மா. இது நாங்களே உருவாக்கி நாங்களே இந்த இடத்த வாங்கி நாங்களே சொந்தமாக உருவாக்கி வச்ச கோயில் இது. நீங்களே சொந்தமாக வாங்கி இடத்த வாங்கி அதுக்கு முன்னாடி வேறவங்க இருந்தாங்க. இந்த இடத்த வாங்கினதையும் நாங்கள் இந்த அம்மா வைக்கணும்னு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மும்பையில் இருந்தோம். மும்பையில் இருக்கிறப்ப இந்த சாமி ரொம்ப விரும்பி கும்பிடுவோம். இந்த அம்மனுக்கு வந்து பச்சை தண்ணியில் விளக்கேறியதுனால ஒரு சிறப்பு. அதை பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணினா விளக்கெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா என்ன மாதிரி அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிபுரத்தில் ஒரு கோயில் இருக்குது. இப்போ இவங்க அங்கேருந்து தான் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதை பற்றி சொல்ல போகிறீங்களா? சொல்கிறேன். இந்த ராசிபுரத்தில் வந்து முருங்கப்பட்டி போகிற தரத்தில் சந்திரசேகரபுரங்கிற ஊரில் சரிங்க இந்த அம்மனோட அதாவது வந்து ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான காலத்தில் அப்போ சின்ன கோவிலாக இருந்திருக்குது. அந்த சமயத்தில் வந்து எண்ணெய் வாங்கி கூட அவங்களுக்கு ஊற்றுற அளவுக்கு அப்போ வசதி இல்லாத ஒரு ரொம்ப ஏழ்மையான கிராமம்னு வச்சுக்கங்களேன். அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் அப்போ வந்து இங்கேருந்து மும்பைக்கு போயிட்டாங்க. அங்கே ஒரு சிலர் மட்டும்தான் அங்கே குடியிருந்துருக்குறாங்க. அங்கே வந்து அந்த கோயில்காரங்களை எண்ணெய் வாங்குறதுக்கு வழி இல்லாத இருக்கிறப்போ ஒருத்தர் போய் கேட்டிருக்காங்க பூசாரி, எண்ணெய் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறப்ப எண்ணெய் இல்லைன்னா அது மாதிரியே சத்தி உழவுலாம் இருந்தால் தண்ணியில் போடுங்க விளக்கேறிட்டோம் அப்படின்னு ஒரு ஆத்திரத்தில் அவர் சொன்னது. அந்த பூசாரி என்ன சொல்லுவோம், உனக்கு உண்மையாலுமே சக்தி இருக்கிறதா இருந்தால் இந்த தண்ணியில் விளக்கு நான் போகிறேன் நீ எரியட்டுன்னு சொல்லி அது தண்ணியில் அப்போ தான் முதல்ல இந்த அம்பாளுக்கு தண்ணியில் ஊற்றி விளக்கு போட்டது. பச்சை தண்ணி முதமுடையவும் தண்ணியில் விளக்கு போட்டது. அது இன்னமும் பார்க்க நிறைய பேர் அதை பற்றி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளநீல விளக்கறியணுன்னு ஒரு வந்திருக்குது. இப்போ நீங்கள் தண்ணியில் விளக்கறியணுன்றீங்க, அதை பற்றி யாரும் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஏன்னா நாங்களும் பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் எந்த வீடியோலையும் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. அது எப்படிம்மா தண்ணியில் எப்படி விளக்கறியும்? அது வந்து நாம் வந்து சத்தி அழைச்சிட்டு வருவாங்க முதல் நாள். அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் அங்கெல்லாம் வந்து பங்குனி மாதம் கடைசி வாரத்தில் தான் திருவிழா போடுவாங்க. மும்பையிலையும் இங்கே ராசிபுரத்துலேயும் வந்து பங்குனி மாதம் கடைசி வாரத்தில் வர ஞாயிற்றுக்கிழமையில் போடுவாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் அம்மாவுக்கு சத்தி அழைச்சிட்டு வருவாங்க. சத்தி அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மீண்டும் விடிய கால பிரம்ம முகூர்த்தத்தில் தண்ணி நம்ம முன்னாடியே எல்லாத்துக்கு முன்னாடியுமே தண்ணியை எடுத்துகிட்டு வந்து புது விளக்கு வாங்கி தண்ணியில் தீபம் போடுவாங்க. அது நின்று எரியும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நின்று எரியும். ராசிபுரத்துலேயும் எரியும், மும்பையிலையும் எரியும். மும்பையில் வந்து ஒரு 60-70 வருஷம் ஆகுது. 60 வருஷம் ஆகுது. 60க்கு மேலே தான் இருக்கும். 60க்கு மேலே இருக்குது. அது வந்து 200-300 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோயில். 200-300 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயில் வந்து 17 வருஷம் ஆகுது. 17 வருஷம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சேலத்தில் இந்த மாதிரி கோயில் எங்கேயுமே நம்ம பார்த்தது கிடையாது. ஏன்னா திருநங்கையால் உருவாக்கப்பட்டு நிறைய பேர் இது வரைக்கும் வெளியே கொண்டு வரல. அதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் இருக்குது. இப்போ இந்த தெரியாதனால என்னென்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி ஃபோட்டோஸ் வர்றப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த கோயிலுக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு வேறு எதாவது விசேஷமான இதாக இருக்குதுமா? நம்ம என்ன வேண்டுதலை வைக்கிறோமோ கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக அது ஒன்று. அதாவது நம்ம மனதார இந்த அம்பாலை பொறுத்தவரையில் மனதார நம்ம எதை வேண்டிக்கிறோமோ அதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பா. அதாவது குழந்தை வரம் கேட்டாலும் சரி, வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ பேர் நிறையா பேர் வந்து இந்த கோயிலில் வந்து எவ்வளோ அதாவது வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, வாழ்க்கையிலே முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிறவங்களாம் வந்து இந்த அம்பாளுக்கு வந்து வெள்ளிக்கிழமான தீபம் போட்டால் போதும். இங்கே அதேமாரி நாங்கள் வந்து எந்த ஒரு காணிக்கை வாங்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு விருப்பம் என்னவோ அதை அம்பாளுக்கு செய்யலாம். எந்த ஒரு என்ன விருப்பமோ அதுதான் அம்பாளுக்கு. நாங்கள் வந்து நீங்கள் இவ்வளோதான் இதை கொண்டு வந்து கொடுங்க அந்த மாதிரி இந்த கோயிலை பொறுத்த வரலாம் அதுதான் முக்கியமான வேலை. அம்பாள் பேர் சொல்லி எந்த காலத்துலையும் எதுவுமே நாங்கள் வாங்கிக்க மாட்டோம். நீங்கள் கொண்டு வந்து அம்பாளுக்கு என்ன உங்களுக்கு விருப்பமோ அவளுக்கு செய்யுங்க. எங்களுக்கு அவ்வளோது எதுவுமே நாங்கள் எப்போவுமே அதுதான் இந்த கோயிலோட தனி சிறப்பு. முக்கியமான சிறப்பு என்னென்னா அம்பாள் பேர் சொல்லி உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெயை வாங்கி ஊற்றுங்க, நெய்யை வாங்குங்க, எதுவும் உங்களுக்கு விருப்பமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ செய்யுங்க. அதேமாதிரி இன்றைக்கி கும்ப பூஜை 3 நாள் திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்றைக்கி 4வது இன்னைக்கு 3வது நாள் இல்லை, இன்றைக்கி 4வது நாள், நாளைக்கு 5வது நாள். அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை சத்தி அழைச்சிட்டு வர்றது, காலையில் வந்து கணபதி ஹோமம் சத்தி அழைக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் சத்தி அழைச்சிட்டு வந்து தான் இந்த அம்மாவுக்கு வந்து பானையில் தான் வந்து சத்தி அழைச்சிட்டு வரணும். மெயினாக இந்த அம்மாவுக்கு எப்பயுமே அந்த காலத்து முறைப்படி
பழைய காலத்து முறைப்படி உரும்பி அந்த நாதஸ்வரம் இதெல்லாம் வச்சு தான் இந்த அம்மாவுக்கு சத்தி அழிச்சிட்டு வருவோம். சத்தி அழிச்சிட்டு பானையில் தான் சத்தி அழிச்சிட்டு வந்து அதுதான் இந்த அம்மாவுக்கு மெயினாக இருந்தது. அந்த சத்தி அழிச்சிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் தான் பூ போடுவோம். எல்லா கோயிலையும் பூ போட்டு 15 நாள் 8 நாள் கழித்து தான் திருவிழா போடுவாங்க. இந்த அம்மாவுக்கு சத்தி அழிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் திருவிழாவே போடுவோம். அதுக்கு முன்னாடி தாலி கட்டுவோம். அதுக்கு முன்னாடி அம்மா சுமங்கலியாக இருக்கணும்னு அவளுக்கு தாலி கட்டுவோம். அப்போ எல்லாத்துக்கும் சுமங்கலிக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு எல்லாம் தானம் கொடுப்போம். அதாவது நாங்கள் எல்லாம் எல்லாம் வேண்டிக்கிறவங்க எல்லாருமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதுவும் செய்வோம். இன்றைக்கி அதே மாதிரி நேற்று வந்து அளவு குத்துறது, அக்னி சட்டி எடுக்கிறது எல்லாமே எல்லா திருவிழாவும் நேற்று நடந்தது. அதேமாரி எல்லா கோயிலையும் நடக்கிற மாதிரி கெடா பலி கொடுக்குறது அது அவங்கவுங்க விருப்பம். யாரும் இந்த கோயிலில் வந்து எந்த ஒரு இது அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து கும்பப்படையலில் வந்து சைவம் தான், அசைவம் கிடையாது. பழங்கள் அதே மாதிரி கடைகளில் விற்கிற எந்த ஒரு பொருளும் வாங்கி வைக்க மாட்டோம் படையலில். நாங்கள் முக்கியமானது கடையில் அதாவது வந்து பழங்கள் வாங்கிட்டு வந்தால் வைப்போம். வீட்டில் நீங்கள் எப்படி செஞ்சாலும் வீட்டில் கொண்டு வர பிரசாதத்தை எடுத்துக்குவோம். வீட்டில் நம்ம ஏன் அப்படின்னா வீட்டில் நம்ம செய்கிறப்ப பயபக்தியோடு அதை வீட்டில் செய்வோம். அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து வீட்டில் செய்கிறத மட்டும் ஏற்றுக்குவோம், சாமிக்கிட்ட வைப்போம். மற்றபடி கடையில் வாங்குற லட்டு ஜிலேபி என்னென்ன பொருள் இருந்தாலும் இங்கே சாமிக்கிட்ட படைக்க மாட்டோம். அதுதான் இந்த முக்கியமான இது இந்த கோயிலோட சிறப்பு. அதேமாரி இந்த அம்பாளுக்கு கூழ் ரொம்ப விசேஷமாக செய்வோம். ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறது ஒரு நாள் விசேஷமாக செய்வோம். நவராத்திரியில் 9 நாளைக்கு அம்மாவுக்கு செஞ்சு 10ஆவது நாள் விஜயதசமி அன்னைக்கு அம்மாவுக்கு வந்து தசமகா வித்யா ஓமங்கிற ஓமத்தை நடத்துவோம். ஓமம் நடத்தி தான் 10 நாள் நாங்கள் 10 நாள் விரதம் இருப்போம். ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவோம். 10 நாள் விரதம் இருந்து இந்த அம்மாவுக்கு எல்லாருமே நாங்கள் விரதம் இருந்து தான் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த அம்மாவுக்கு மெயினாக விழா கொண்டாடுறது. அதேமாதிரி தீபாவளி அன்னைக்கு இதுக்கு செய்வோம். தீபாவளி அன்னைக்கு அம்மாளுக்கு வந்து லக்ஷ்மி அலங்காரம் பண்ணி அவளுக்கு லட்டு பிரசாதம் படைப்போம். இதெல்லாம் அம்மாவுக்கு வர ஒவ்வொரு டைமில் இதை செய்யக்கூடியது. இப்போ இன்றைக்கி வந்து கும்பப்படையலுக்கு தயிர் சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி எல்லா வகையான சாதங்களும் வைப்போம். பழங்களும் எல்லாம் வைப்போம். இது எல்லாமே வச்சு இப்போ படையல் போட்டு அம்மாவுக்கெல்லாம் செய்வோம். நாளைக்கு அம்மா வந்து மஞ்ச மரமனை நாளையோட திருவிழா முடியுது. நாளைக்கு வந்து மஞ்ச மரமனை போயிட்டு வந்தது ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். ஊஞ்சல் உற்சவம் முடிஞ்சது கையோட அம்பாள் உள்ளே வெளியே இருக்கிற அம்பாள் உள்ளே போனால நாளைக்கு மதியானமே நடை சாத்திடுவோம். மறுநாள் காலையில் ஒரு பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு முக்கியமாக அம்மா வந்து தாலாட்டு பாடி தான் அவளை கதவு இந்த திருக்கோயில் கதவு திறக்கிறது வந்து அவளுக்கு தாலாட்டு பாடி அவளை சாந்தி பண்ணி தான் கதவு மீண்டும் திறப்பேன்னா உக்கிரமாக இருப்பான்னு ஒரு ஐதீகம். அதுக்காக நாளையோட திருவிழா முடியுது. ஓகே மக்களே, இப்போ நாளையோட திருவிழா முடியுது. இன்றைக்கி என்ன நடக்குது, இதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா சொல்லிட்டாங்க. ஆடி மாதத்தில் எதாவது நடக்குது அப்படின்றது நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இவங்களோட இடமும் லொக்கேஷனும் நான் போட்டு விட்றேன். அந்த இடத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு வரணும்னா உள்ளார பார்த்திங்கன்னா 5 ரோட்லேருந்து நம்ம வந்து ரிலையன்ஸ் மால்லேருந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு 10 அடி 20 அடிக்குள்ளார வந்தீங்கன்னா சந்துக்குள்ளார இந்த கோயில் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் அந்த சந்துக்குள்ளார வந்தீங்கன்னா இந்த அம்மாள் பார்க்கலாம். வந்தீங்கன்னா உங்களோட குறைகளும் தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. எல்லா விஷயத்துக்கும் பலன் உண்டு அப்படின்னா எல்லா விதத்துக்கும் பலன் உண்டு அப்படின்னா என்ன விஷயம் கேட்டிங்கன்னா குழந்தை வரம் இருந்தால் சரி, உங்கள் குடும்ப பிரச்சனை இருந்தால் சரி, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்க்க இந்த அம்மாள் வந்து அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வரலாறை பற்றி ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ சொல்ல முடியுமா? இது மாரியம்மன் அப்படின்னா மாரியம்மன் எல்லா மாரியம்மனும் ஒண்ணுதான்ப்பா. இந்த மாரியம்மனுக்கு வந்து தண்ணியில விளக்குறது ஒரு தனி சிறப்பு. தண்ணியில் விளக்குறது. ஆமாம், இந்த மாரியம்மன் பேரே பச்சை தண்ணியில் விளக்குறது தட்டாங்குட்டை மாரியம்மன். தட்டாங்குட்டைங்கிறது ஒரு சின்ன கிராமம். அதனால திருநங்கைகள் இல்லை, அந்த காலத்துல அந்த ஊர் மக்கள் வழிபட்ட சாமி, அந்த ஊர் வழிபட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க முறைகள் பார்த்தீங்கன்னா இவங்க செய்முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி வந்து சக்தி அளித்தாங்க, எப்படி வந்து சாமி கும்பிட்டாங்க அப்படின்னு கேள்விவிட்டோம்னா நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சக்தி எழுப்புனா பானையில் தான் செய்வோம். இப்போ இருக்கிற டென்டிரேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் குடத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாரும் பானையில் யாரும் பண்ணுறது கிடையாது. ஆனால் சில இடத்துல தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறோமா. இப்போ நம்ம போதும். இப்போ நம்ம அடுத்ததாக வர முதிங்கையா கணபதியே கணாருங்கய்யா ஒரு தன் மகனே தனக்கு அப்பா நீ முன் பிறந்த கற்பகமே ஐயா ஒருமை பொருளே
வயிற்றோனே வயிற்றோனே திருச்சாலி அப்பா நீ வாகுனானே வயிற்றோனே அரசமரங்கப்பா நீ பிள்ளையாரே பிள்ளையாரே மன்னித்து அப்பா நாங்கள் அழைக்க பிள்ளையாரே பிள்ளையாரே ஐயாடி அழைக்கிறப்பா ஐயா உன தேடுவானோ தேடுவானோ நீ வருவங்கப்பா நீ சன்னதிக்கு தேடுவானோ உமையவாரு ஆறு நல்லங்காயா ஒரு மகமாயி மகமாயி மணிமந்திர அம்மா நீ சேகரியா மகமாயே மகமாயே மணிமந்திர தாயே மாறி உன்ன நாங்களைக்க கூடதுன தாயே நீ வந்திடம்மா அருமாறி நாயா நீ உருமாறி உருமாறி ஆயிரந்தங்காயா நீ கண் உடையா உருமாறி மாறி கண்ணு மூவாயிரம் தாயே நீ கண்ணுடையா கண்ணுடையா முத்து மாறி நாயா நீ பேருடையா கண்ணுடையா உமையவாரே ஏந்துவது நாயா ஒரு சூளமம்மா சூளமம்மா எடுத்தாடும் நாயா ஒரு ரணசூளம் சூளமம்மா உமையவாரே ஆடாத நாயா ஒரு சிவமரோல சிவமரோல அட்டி வைக்க மாறி கண்ணு வந்தவாளா சிவமரோல உமையவாரே உன்னை போல தாயே ஒரு தெய்வமம்மா தெய்வமம்மா உலகத்தில தாயே நான் கண்டதில்லை தெய்வமம்மா ஆறு கண்ணு கூப்பிட்டுத்தான் தாயே நாங்கள் அழைத்து கர்ணமுகம் மாறி கண்ணு பார்க்க வேணும் எங்க கண்டு தாயே உன்னை தேடி அழைக்க நீ வருவ தாயே நீ சன்னதிக்கு தேடி அழைக்க முயவாளே அருமாறி மாதா நீ உருமாறி உருமாறி அழியாத தாயே இவ பத்தினியா உருமாறி சரியே
சின்ன குழந்தைங்க யாரும் இல்லை. இந்த இருக்கிறா இன்னும் சின்ன